Hi guys, welcome to Besant Technologies Velachery Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் அஞ்சனா. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க 2026 தான் பாஸ் அவுட் ஆக போகிறாங்க. தென்காசி ஜேபி இன்ஜினியரிங் காலேஜில் தான் அவங்க டிகிரி இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஞ்சனா. ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். Myself Anjana. I'm currently posing BTech IT in JP College of Engineering. அங்கே இருந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து பிளேஸ்மெண்ட் மூலமா எவ்வளோ அட்டெண்ட் பண்ணீங்க நீங்கள் இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே ஆஃபர் வாங்கிட்டீங்க. வெரி குட், ஃபைன். ஸோ எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு? என்ன மேஜராக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டாங்க? 2 rounds தான் இருந்துச்சு. மேஜராக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது நம்ம ரெஸ்யூம்ல உள்ளது தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரதர் தென் நம்ம ரொம்ப டீப்பாலாம் போகல. பட் குரூப் டிஸ்கஷன் இருந்துச்சு. அதுல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதை வச்சுட்டு என்ன டாபிக் கொடுத்தாங்க குரூப் டிஸ்கஷன்? குரூப் டிஸ்கஷன்னா லைக் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. டாபிக்ஸ் எதுவும் அந்த மாதிரி இல்லை. அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. நமக்கு என்ன தெரியும் தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல நம்ம சொன்னதை வச்சு என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுமோ அதுல இருந்து கேட்டாங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க? நான் வந்து ஐகான்சர் டிடெக்ஷன் ஏஐ மூலமா பண்ணியிருந்தேன். அண்ட் தென் பைத்தான்லயும் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டு வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேரியஸா எல்லாத்துலயும் படிக்க பிடிக்கும். ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கா ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். தென் ஏஎம்எல் இன்டர்னும் பண்ணியிருக்கேன். எனவே தெரியும். தென் இங்க மென் ஸ்டாக் தான் படிச்சேன். பட் இப்போ போயிருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ காமன் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு எல்லாத்துலயுமே சர்வே பண்ற மாதிரி. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஏபிஐ எப்படி ஃபெச் பண்ணி கர்னல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏபிஐ ஃபெச் பண்றது. ஓகே, அது வந்து ரிட்டனா கேட்டிருந்தாங்க. யாருக்குன்னு தெரியுமா? அதுல கொஞ்சம் எழுதிருந்தேன். அதுல கொஞ்சம் பேர் ப்ரெசென்ட் பண்ணதுல அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கால் வந்துச்சு. டீம்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஹெச்ஆர் மீட்டிங் இருந்துச்சு. இப்போ ஏபிஐ எல்லாம் நீங்க உங்க ப்ராஜெக்ட்லயே பண்ணிருப்பீங்களே ஆல்ரெடி. நீங்க பண்ணதெல்லாம் அதுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஃபைன். ஓகே, அது மேஜரா உங்க ப்ராஜெக்ட் கனெக்டடா தான் கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஓவரால் ஏதாவது இந்த क्वेश्चन ஏதாவது கேட்டாங்களா உங்களுக்கு? மேஜர் ஆத்தென்டிகேஷனுக்கும் அத்தாரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டாங்க. அப்புறம் பைத்தான் ஜாங்கோ உள்ள ஃப்ரேம்வொர்க் பத்தி கொஞ்சம் கேட்டாங்க. அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஃபைன். அதுக்கப்புறம் டைரக்டா இந்த ரவுண்ட் தான். ஆமா. இப்போ நீங்க ஜாயின் பண்ணி ஜாப்ல தான் இருக்கீங்க. கரெக்ட்டா எவ்வளவு நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி? நான் 25 days ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. கம்பெனிலாம் செட் ஆயிருச்சுங்களா? அத லேர்ன் பண்ணிக்க முடியுதுங்களா? ஆமா. ஃபைன். சோ இங்க உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல இருந்து யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம்? இங்க எல்லாமே கப்பல் என்ன ஜெயமுருகன் அண்ணன், ஜெகதீஷ் அண்ணன், அப்புறம் துர்காக்கா எல்லாமே என்னோட ட்ரெயினர் ஃபுல்லாவே எல்லாம் வென்ஸ்டக் நோடு ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் எல்லாமே. ட்ரெயினர் பத்தி சொல்லுங்க. யாரா ட்ரெயின் எப்படி எடுத்தாங்க? எனக்கு ஃபுல்லாவே துர்காக்கா தான் எடுத்தாங்க. எனக்கு அது மேக்ஸிமம் ஈஸியா இருந்துச்சு. அவங்களோட கம்யூனிகேஷன் எதனால டவுட்னாலும் திரும்ப கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்மின் டீம் தான் கொஞ்சம் போயிட்டு தொலை பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு கரெக்ட்டுங்களா? கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். நான் போகும்போது ஒரு 6 days பெண்டிங் இருந்துச்சு. 6 days கொஞ்சம் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லயும் பேலன்ஸ் ரியாக்ட் நான் வரல. ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ் ஸ்டார்டிங்லயே அது முடிச்சு. நோட் மட்டும் படிச்சேன். மாங்கோடிபி நோட்லயுமே பேலன்ஸ் இருக்கு. மாங்கோடிபி ஃபுல்லா ஆஃபர் கிடைச்சிச்சு. இப்போ கம்பெனிலே போய் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா, வாழ்த்துக்கள். ஸோ உள்ள ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா கண்டிப்பா வாங்க. ஓகே, தேங்க்யூ.